ஸோ என்னோட ChatGPT சீரிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். எப்படி வந்து ஸ்டோரி புக் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து ஒரு கேம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கூட நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த சீரிஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு வேற லெவல் மொபைல் அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான டிக்டாக்டோ கேம் தான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் வீடியோக்காக தான் வந்து இவ்வளோ சிம்பிளான மாடல் வந்து பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கேம் மட்டும் கிடையாது, எந்த விதமான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த டிக்டாக்டோ கேம் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டிக்டாக்டோ கேம் வந்து ஜெனரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் ரெஸ்பான்சிவ் கோட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஸோ அந்த கோட் எதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript இது மூணுக்குமே வந்து நம்ம கோட் வந்து தேவைப்படும். ஸோ இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ChatGPT வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஸோ 3 லாங்குவேஜ்க்கு வந்து கோடிங் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் பென். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம கோட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 3 காலம் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து HTML, செகண்ட் வந்து CSS, தேர்ட் வந்து JavaScript அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேலை தான். ChatGPT ஜெனரேட் பண்ண 3 கோட்ஸே வந்து அப்படியே வரிசையாக காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HTML கோட், CSS, ஜாவான்னு சொல்லி தனியாக 3 காப்பி பண்ணி இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கோடோட அவுட்புட் வந்து உங்களுக்கு கீழே இது மாதிரி வந்துடும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக அந்த கேம் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் விளாண்டு காட்டுறேன். XO எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு வேற லெவல் கேம் வந்து இதிலே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நம்ம மாற்றணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ChatGPTல போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் மாற்றணுமோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு கலர் கிரியேட் வந்து கொடுக்க சொன்னேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து ஒரு புது ஸ்க்ரீனில் வந்து வரணும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை அகைன் ஆப்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு புது கோட் வந்து 3க்குமே ஜெனரேட் பண்ணும். அதில் போயிட்டு அந்த பழைய கோடை எரேஸ் பண்ணிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து அந்த புது கோடுக்கான அவுட்புட் வந்து கீழே வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் கலர் வந்து மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து விளாட்றப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரை அகைன் ஆப்ஷன் வந்து வருது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்னும் சில எக்ஸ்ட்ரா சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்னன்னா வந்து அந்த கர்சரை கொண்டு போகிறப்போ வந்து அந்த லைட்டாக அந்த 3D அனிமேஷன் வருது. அதே மாதிரி வின் பண்ணவங்க நேம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் அந்த பிளேயர் நேம் வருது. ஸோ இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம எல்லாருமே பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓகே தான். உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ChatGPTல போயிட்டு வேறு கோட்ஸ் கூட வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஓவர். ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து நோட் பேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த HTML கோடை வந்து காப்பி பண்ணிட்டு இந்த நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ அதனால் ஃபைலில் போய்ட்டு சேவ் அஸ் கொடுங்க. சேவ் அஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு புது ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் என்னென்னு சேவ் பண்ணணும் அப்படின்னா index.html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். ஸோ இப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களால் அது ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து வேறு நேம் ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து மீதி 2 வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி வந்து CSS கோட் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு இந்த நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு அதே ஃபோல்டரில் வந்து இதையும் சேவ் பண்ணும். ஆனால் இது என்னன்னு சேவ் பண்ணும் அப்படின்னா style.css அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணும். ஸோ அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஸோ அந்த ஃபஸ்ட் இருக்க HTML கோட்ல வந்து உங்களுக்கு அந்த நேம் வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்து வந்து சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் தேர்டாக வந்து JavaScript இருக்கும். ஸோ அதையும் காப்பி பண்ணி ஒரு நியூ ஃபைல் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். script.js அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அந்த HTML இருந்த நேம் தான். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட் பேடை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 3 ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கல் URL வந்து நம்ம கேம் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த கோட் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு அது வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் அந்த இண்டெக்ஸை ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு வந்து கேம் இது மாதிரி இன்ஸ்டன்ட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த கேம் வந்து விளையாட முடியும். ஸோ இந்த ஸ்டெப்போட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 50% ஆஃப் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் தான். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது வந்து லோக்கல் URL வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது அந்த லிங்க் இருக்கவங்க தான் ஓப்பன் முடியும். ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பப்ளிக் URL மாற்றணும். அதாவது எல்லாத்துக்குமே அந்த வெப்சைட் வந்து தெரியணும். ஸோ அது மாதிரி பண்ணணும். ஸோ அது மாதிரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனி ஹோஸ்ட். ஸோ இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மேலே நேம் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்தீங்க
அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கான யூஆர்எல் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நேம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் டிக்டாக்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம்ல ஃபஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ அந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜிப் ஃபைல் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப்சைட் மூலமா வந்து இந்த ஜிப் ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி இதில் வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பேஜில் நீங்கள் கிரியேட் பண்ண கேம் வந்து நீங்கள் கொடுத்த வெப்சைட் நேமில் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஜஸ்ட் எந்த கோடிங் நாலேஜுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து நமக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட்டில் ஒரு கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணுறப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த கேமுக்கு வந்து நம்ம யூஆர்எல் கொடுத்து அதை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப் கூட. ஸோ அதை எப்படி பண்ணுறான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேறு லெவல் வெப்சைட் வந்து இருக்குது. வெப் இன்டூ ஆப் அப்படின்றது தான் அந்த வெப்சைட் நேம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம ஜெனரேட் பண்ண அந்த யூஆர்எல் வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்கான நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டிக்டாக்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் அப்ளிகேஷனுக்கான ஐக்கான் வந்து ஆட் பண்ணும். ஸோ அதில் போய்ட்டு செட் ஐக்கான் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்கள்கிட்ட இருக்க பிஎன்ஜி இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட ஐக்கான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளாட் ஐக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக அதில் வந்து ஐக்கான்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஐக்கான் செட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த மேக் ஆப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 மினிட்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஜிப் ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி அப்பியர் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டவுன்லோட் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ண ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜிப் ஃபோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து இது மாதிரி ஏபிகே ஃபைல் வந்து ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஏபிகே ஃபைல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேம். ஸோ இந்த ஃபைலை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து காப்பி பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைவில் போயிட்டு அந்த ஏபிகே ஃபைல் வந்து உங்கள் ட்ரைவில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ அதை ஈஸியாக வந்து உங்களால் மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் ஆப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரைவில் போயிட்டு ஸோ நம்ம பிசியில் அப்லோட் பண்ணியிருந்த அந்த ஏபிகே ஃபைல் வந்து இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை ப்ளே பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம கிரியேட் பண்ண கேம் வந்து நம்மளே விளாட்றோன்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஃபீலிங் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ அதில் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அதில் யார் வேணாலும் வந்து இதை ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இது மாதிரி ஆப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணத்தை நான் ChatGPT வந்து நான் போய் கேட்டேன். ஸோ ChatGPT சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா ChatGPTன்ற ஏஐ ஜெனரேட் பண்ண கோடு தான் அது. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணி அப்படின்னா கிட்டத்தட்ட அது காப்பிரைட் கணக்கில் வந்து வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஓன் சோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் அப்லோட் பண்ணி அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்களோட ஏஐ வந்து டிரெக்ட் பண்ணி டெலீட் வந்து பண்ணிடும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பேஜ் ஆப்பாக வந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ChatGPT யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணுறப்போ வந்து உங்களால் இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ உங்களோட ஓன் கோட்ஸை மட்டும் தான் வந்து உங்களால் ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ப்ரைவேட் வெப்சைட்ஸில் மட்டும் தான் வந்து அதை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்னும் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா அந்த வெப் இன்டூ ஆப் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MB மட்டும் தான் இருக்க முடியும். 2 MBக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ அதனால் உங்களோட ஃபைல் வந்து 2 MBக்குள்ளே இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டைனி ஹோஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்மளோட ஜிப் ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 MB மட்டும் தான் இருக்க முடியும். 3 MBக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து உங்களால் வேறு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்ன வரைக்கும் சொன்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடாம பண்ணியிருக்கேன். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறவங்க. பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.